ஆனால் இது அப்போ இது சரி லாக் ஆகிட்டு தர முடியும். போனியா நம்ம எந்த ஒரு கோயில் போகிறோம் போய் சொல்கிறேன். தெரியாம சஸ்பென்ஸா கூட்டு போறீங்களா? போட்டாச்சு பார்க்கல. முருகர் தானே பெரிய சிலையா இருக்குமே அந்த முருகன் கோயிலுக்கு தானே கூட்டு போறீங்க. பாருங்க மேல்மருவத்தூர் வந்துடுச்சு. இங்கேருந்து 13 கிலோமீட்டரில் அந்த முருகன் கோயில் இருக்குது. முருகன் கோயில் தனியாக இருக்குது. பக்கத்துலேயே போனீங்கன்னா பெரிய சிலை இருக்கும். அதையும் பார்த்துட்டு வாங்க. பார்க்காதவங்களாம் பாருங்கள். நம்ம கேட்போம். முருகன் கோயிலுக்கு ரோடு வந்துடுச்சு பாருங்கள். இங்கேருந்து பிடிச்சிங்கன்னா ஒரே ரோடு அதுதான் போயிட்டுருக்கோம். என்ன இருக்குது நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். எல்லாம் நிறைய வீடியோஸ் இருக்கும். பார்த்து நம்மளுடைய சேனலுக்கு வந்து சேனல் வந்து 2 சேனல் இருக்குது. காயத்ரி யாமினின்னு ஒரு சேனல் இருக்குது. இடிபி டிக்டாக் அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது. 2 சேனலுக்கு போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மறந்துடாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் உங்களுடைய லைக்கை வந்து தட்டுங்க. ஏன்னா லைக் பட்டனை யாரும் தட்டக்கூட மாட்டேங்கிறீங்க. நான் போடுற ப்ளாகுக்கு ஒரு லைக்கே இருக்க மாட்டேங்குது. அப்புறம் எப்படி நான் வீடியோ எடுத்து போட முடியும் நீங்களே சொல்லுங்கள். லைக்கே இல்லாத ஒரு 0ல் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ளாக் எடுத்து போகிறதுக்கே. ஏன்னா ப்ளாக் எடிட்டிங் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுவோம் நாங்கள். ஆனால் அதை மீறி நான் எடுத்து போடுறேன்னு வச்சுங்களேன், அதுவே ஒரு லைக் கூட வர மாட்டேங்குது. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அங்கங்கே லட்சக்கணக்கு அவ்வளோ வருது, மில்லியன் கணக்கில் லைக்ஸ் வருது. நமக்கு வந்து ஒரு 10 லைக் கூட ஒரு வ்ளாகுக்கு இருக்க மாட்டேங்குது. ஆடிப்புறம் வர வந்து In 400 feet, turn right toward Nadupalani Murugan Kovil Road. Turn right toward Nadupalani Murugan Kovil Road, then sharp right onto Nadupalani Murugan Kovil Road. முருகன் கோயிலை நெருங்கி கொண்டே இருக்கும். வாங்க திரும்பிடலாம். வண்டியை வந்து பார்க் பண்ணிவிட்டு முருகனை வந்து தரிசிக்கலாம். வாங்க போகலாம். எங்க காலர் மடிங்க இப்பதான் என்ன ஃபர்ஸ்ட் அந்த சலுகை தான் வந்துருக்கு மேலே வந்துருக்கு. அசின் மேலே தான்
என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாக கோயில் ஃபுல்லாக நான் கவர் பண்ணியிருக்கேன். இந்த முருகன் கோயிலில் வந்து குரங்கு இருக்குது. அங்கே சிலையாண்டையும் பெரிய சிலை சொன்னால முருகன் சிலை, அங்கேயும் குரங்கு இருக்குது. தேங்காய் வந்து உஷாராக வச்சுருக்கணும். எங்கள் வீட்டுக்கார் தேங்காய் வந்து மறைச்சி தான் எடுத்துகிட்டு வந்தார் வேஷ்டியில். அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அப்போது வந்து இப்படி கையில் விரலில் மாட்டி வச்சுருந்தாரு. அந்த குரங்கு பார்த்துட்டு அப்படியே சீருது. அதுக்கப்புறம் வாழைப்பழத்தை நான் 2 வாழைப்பழத்தை தூக்கி போட்டால் இருப்பாருங்க, அது தூக்கி போயிடுச்சு. எங்கள் மாமா பாருங்கள், அவர் ஒரு பக்கம் கண்டென்ட் எடுக்கிறாரு, நான் ஒரு பக்கம் கண்டென்ட் எடுத்துகிட்ருக்கேன். ஒருத்தர் கூட யாரும் லைக்கும் போட மாட்டேங்கிறீங்க. ஏன் நண்பர்களே இப்படி பண்ணுறீங்க? நீங்களாம் லைக் போட்டால் தானே நான் அடுத்தடுத்த வீடியோ எடுக்க முடியும். சொல்லுங்கள், நீங்கள் யாரும் லைக் போடல, நான் எப்படி நான் பண்ண முடியும் சொல்லுங்கள்? ரொம்ப கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறோம், அதுக்கு லைக்கே இல்லைனா எப்படி சொல்லுங்கள்? அப்படியே சுற்றி பாருங்கள் எப்படி இருக்குது. சாமி பார்த்தாச்சு. அடுத்தது முருகன் சிலையை பார்க்கலாம், வாங்க போகலாம். படிக்கட்டுக்கு பக்கத்துலேயே பாருங்கள் சிலைங்கள்லாம் வச்சுருக்காங்க. வாங்க அப்படியே நம்ம முருகன் சிலையை பார்க்க கிளம்பிடலாம். அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். அப்படியே நேராக போனீங்கன்னா லெஃப்ட்டு திரும்பினா முருகன் சிலை. பாருங்கள், நம்ம பார்க்க வேண்டிய சிலை வந்துடுச்சு. முருகன் சிலை பாருங்கள், பாருங்கள். டன்டடாய்.
எங்கள் வீட்டுக்காரர் பாருங்கள் அப்படியே விட்டுட்டு போயிட்டே இருக்கார். பொண்டாட்டி என்ன பண்ணுறா எது பண்ணுறா கூட பார்க்காத போயிட்டே இருக்கிறாரு. அவர் பக்கம் போயிட்டே இருக்கிறார், நான் ஒரு பக்கம் கண்டென்ட் எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்கேன். ஆனால் ஒருத்தர் கூட லைக் போட மாட்டேங்க என் நண்பர்களே. இதெல்லாம் நியாயமா? சேனலுக்கோசம் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன், ஆனால் யாருக்குமே அது தெரிய மாட்டேங்குது. நானும் ஒரு 4 வருஷமாக வீடியோ பண்ணுறேன். ஒரு லைக்ஸும் வந்த மாதிரி இல்லை, ஒரு வியூஸும் போன மாதிரி தெரியல. அது பயன்படுத்துகிறாங்க. பாருங்கள், நம்மளுடைய முருகன் சிலையை பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் இன்னும் நல்ல நல்ல வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறந்துடாமல் லைக்கு போட்டு வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சுற்றி பாருங்கள் எப்படி இருக்குது, வேறு லெவலாக இருக்கா? ஒரு பாட்டு கூட போட முடியல, பாட்டு போட்ட காப்பி ரைட்டு வருது. அது பாருங்கள், 2 பேர் நிற்கிறாங்களா, அவங்களும் டிக்டாக் தான் பண்ணுறவங்க போல், வீடியோ தான் எடுத்துகிட்ருக்காங்க. நல்லா பண்ணி சாமியெல்லாம் பார்த்தாச்சுங்க. இப்போ அடுத்தது நெக்ஸ்ட் வந்து நம்ம கிளம்பிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தண்ணியை வாங்கி மாசா பாட்டில் வாங்கிக்கிட்டு வண்டியில் ஏறுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறந்துடாமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள்.